நீ ஒவ்வொருத்தனும் ஆரம்பிப்பான் பாரு. உனக்கு இப்ப மிக்சியில நீங்க அரைக்க கஷ்டப்படுறீங்க, நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தர் அனுப்பி அரைச்சு, இன்னொரு கட்சி நாங்களே நீங்க என்ன சுட சொல்றீங்களோ சுட்டு ஊட்டி விட்டு போறோம். இன்னொரு நீங்க படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போறோம். இவங்க ஈரோடு கிழக்குல துணிமணி துவைச்சு கொடுத்து சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தானடா அவங்க. பாத்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். புரட்டா போட்டு வீட்டுக்கு முறவாசல் கோலம் போட்டு, அன்னைக்குதான் இந்த முறவாசல் செய்யற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அன்னைக்குதான் அண்ணன் கோலம் பாருங்க. ஐயோ ஐயோ, வீட்டுல நிறைய பயிற்சி எடுத்துருப்பாங்க போல இருக்குது. கோலம் போட்டு பாத்திரம் கழுவி. இன்னைக்கு என்னென்ன நடக்குது இவங்கள பாரு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி, அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை, ஏற்றுவதற்கு இடையூறு, ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே ஏறக்கூடாது சொல்லு. அது ஒரு அக்கிரமம், அது ஒரு அக்கிரமம், இங்கிட்டு ஒரு அக்கிரமம். இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலு தமிழன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல. அவர் என்ன பேசுறார்? உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான். ஆளை பார்த்தா, ஐயா உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? அதுல அவர் அறிக்கையில சொல்லிருக்காரு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சிக்கணும்டா. சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான். சமூக நீதி, இங்க வா, சமூக நீதி. ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா, ஐயா எடப்பாடி நாங்க கைகட்டியே கேட்கிறோம்யா. ஐயா சமூக நீதினா என்னங்கய்யா? தெரியுது. அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை, உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது. ஏன்னா அவன் குடியின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். மொத்தமா 500 வீடு இல்ல, நம்ம எப்படி 50 ஆண்டு ஆண்டோம்னா அவனுக்கு சந்தை வந்துடும். இந்த பயிலும் முடிச்சுக்கிடுவான். 2 வீரனை போட்டு இறங்கிடுவான். அது அவன் கொடுத்த வீரம் தான். அது ஒரு மணி நேரம் இருக்கும். அவ்வளவு அந்த வீரன் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும். எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல. எடுத்தா மத்த சாதிக்காரன் ஓட்டு, தமிழ் இல்லாதவன் ஓட்டு போயிருமோ அப்படின்னு இங்கல மாறி அயோக்கிய பேருங்க. ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறாரா. சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில், அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு, ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க. தன் மதிப்பு, தன்மானம், தன் மரியாதை இருக்கா? தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள். தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார். இதான்டா சுயமரியாதை. இதுதான் சுயமரியாதை. திராவிடம் என்றால் என்ன? ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு. ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா. எந்த ஆரிய கோட்பாட்டை, பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ, வந்தது என்று சொன்னார்களோ, தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்னானது? என்னானது? எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே இருக்கிறது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள், என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக
மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மற்ற எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மற்ற எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க. காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரை கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியலே, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா? இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா? மானமிக்கதா? இதுதான் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதானா சுயமரியாதை? தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு, சுயமரியாதை, தன்மதிப்பு. அப்படி செத்தவன் இருக்கிறான். இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன், இதே நிலத்திலே எங்கள் மான மறவர்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள், இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள். தாழ்ந்து வீழ்ந்து பதவியை அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று. இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா? நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று. என்ன வாரிசு? ஆரியத்திடம் மண்டியிடவில்லை. திராவிடம் தாண்டி போக சிரமமாக இருக்கும் என்று, கடினமாக இருக்கும் என்று குப்பள விழுந்து கும்பிட்டது. தாண்டி போய் குனிஞ்சு நின்னா தாண்டி போக கஷ்டமா இருக்கும்ல. மண்டிட்டா குப்பரை விழுந்துட்டோம்னா ஏறி மிதிச்சு போயிடலாம். நீ போட்டு பாரு. அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஜெயலலிதா. இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை. காட்சி இருக்கு. இதெல்லாம் இதுல வருது, சுயமரியாதையில வருது. ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு கிளர்ந்தெழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது. திராவிடம், தன்மானோ, சுயமரியாதை, சமூக நீதி. எங்க இருக்கு சமகால நீதி? எங்க இருக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.